இன்றைய சட்டப்பேரவையில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஒன்று, நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம், மற்றொன்று வெளிநாட்டு பங்களிப்பு நிதி ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 2 தீர்மானங்கள் தவிர மேகதாது அணை கட்டக்கூடாது என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சட்டப்பேரவையில் இதுபோன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதன் மூலமாக சிக்கல்களுக்கு தீர்வு ஏற்படுமா என்பதை தான் இந்த அரங்கம் விவாதிக்க இருக்கிறது. நம்மிடையே மூத்த அரசியல் தலைவரும் தமிழ்நாடு கர்நாடகா இடையேயான பிரச்சனைகளை நன்கு உணர்ந்தவரும் தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளருமான வா. புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் இந்த விவாத அரங்கிற்குள் நுழைவோம். வணக்கம் சார். இந்த சட்டமன்ற வணக்கம் சார். இந்த சட்டமன்ற தீர்மானங்கள் வந்து சிக்கலுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த முடியுமா? இப்போது உங்கள்கிட்ட முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த மேகதாது அணை விவகாரம் நீங்கள் வந்து கர்நாடகா மாநிலத்தோட அந்த மக்களோட தமிழர்களோட மற்றும் நிலவரங்களை வந்து நன்கு உணர்ந்தவர் என்ற முறையில் கேட்குறேன். உண்மையிலேயே கர்நாடகாவுக்கு அவ்வளவு தண்ணி தேவைப்படுதா சார்? மேகதாது அணை கட்டி தான் அங்கே குடிநீர் பிரச்சனைக்கோ அல்லது விவசாய பிரச்சனைக்கோ தீர்வு ஏற்படணுமா? கண்ணன் சார், இதில் வந்து ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிறது பயன்படுத்தின பின்னாடி தான் மீதமுள்ள தண்ணீரை அங்கே தர முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அவர்கள் எப்பொழுதுமே வைத்திருக்கின்ற நிலைப்பாடு. அதனால நீங்க வந்து அவங்க எண்ணங்களை மாற்றிவிட முடியாது. ஏன்னா காவேரிய 205 டிஎம்சிய வரையறுத்து இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஒரு 15 டிஎம்சியை கொடுக்கறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க மேலாண்மை ஆணையம். அந்த மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவரே ராஜினாமா பண்ண கதையெல்லாம் இருக்கு. அவர் சொல்லி அந்த உத்தரவை மீறிய பின்னால் எனக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லி அவர் ராஜினாமா செய்த சரித்திரம் எல்லாம் இந்த காவேரி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக மேகதாது கட்டி தான் தண்ணியை தேக்கணும்னு இல்ல, இந்த அணைகள் நிரம்பினால், அது மேகதாதுவா இருந்தாருன்னா, கண்ணம்பாடியா இருந்தாருன்னா, கபினியா இருந்தாருன்னா முழுமையாக நிரம்பும் போது இங்க வைத்துக் கொள்ளவும் முடியாது. அங்கேயும் என்னை பொறுத்தவரை அணைகளை கட்ட வேண்டும். மேட்டூர் தாண்டி நீங்க வந்து போகும்போது சில அணைகளை கட்டி நீரை சேர்க்க வேண்டும். சில நேரத்தில் இந்த நீர் வந்து நேராக கடலுக்கு போற காட்சியும் நாம் பார்க்கிறோம். இதைதான் அவர்கள் குறையாக சட்டமன்றத்தில் அம்பரீஷ் இருக்கும்போது அதை சொன்னார், இப்படி போகுதுன்னு சொல்லி. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. நாளை பிரச்சனை எழும்போது நீதிமன்றத்திலே வைக்கலாம் அந்த வார்த்தையை. ஏன் கட்டிதான் இதை வந்து நீங்க நீரை தேக்கணுமா அப்படின்னு சொல்ற கேள்வி மிக முக்கியமான கேள்விதான். ஆனால் அவர்களை பொறுத்தவரை இன்னும் சேப்பர் சைடு, அதாவது குடிநீர், பெங்களூர் வரைக்கும் குடிநீர் காவேரி தாயிடமிருந்து வருகின்ற அந்த நீரைத்தான் பருகுகிறார்கள். ஆகவே எந்த விதத்திலும் இங்க வறட்சி ஏற்பட்டு விடக் கூடாது. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏசியாலே சொல்லலாம் நீங்க, ஏன்னா லட்சக்கணக்கான அபார்ட்மெண்ட்ஸ் வந்து பெங்களூர்ல வந்துருச்சு. ஆயிரக்கணக்கானது இல்ல கண்ணன், நீங்க மெட்ராஸ் கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்க சென்னை 10% கூட இல்ல, லட்சக்கணக்கான அபார்ட்மெண்ட்ஸ். ஒரு நாள் குடிநீருக்கு என்ன கதியாகும், அங்க தண்ணி அடிக்கிறான் உள்ளார, இப்படி எல்லாம் இருக்கு. ஆகவே சேப்பர் சைடுக்கு என்ன பண்ணணும்ன்றது அவங்க யோசிக்கிறாங்க அந்த ஸ்டேட்ல. அது போல நாம் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய நீர் ஆதாரத்திற்காக, நம்முடைய விவசாயிகளுக்காக நீர் வேண்டும் என்பதிலே நாம் பிடிவாதமாக இருக்கிறோம். ஒவ்வொரு கட்சியும் அப்படிதான். நீ காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அணை கட்டாதே நீர் வேண்டும், அங்க இருக்க காங்கிரஸ் கர்நாடகாவில் தமாஷா இருக்கும், அணை கட்டுவோம் நீர் தர மாட்டோம் அப்படின்றது. இங்க இருக்க பாரதிய ஜனதாவும் அதே மாதிரிதான் கண்ணன், நீங்க வந்து அணை கட்டாதே நீர் வேண்டும், இங்க இருந்து நீர் தர முடியாது அணை கட்டுவோம். ஆகவே எல்லா அரசியல் கட்சிகளும் பாருங்களேன், 2 ஸ்டேட்ல ஒரு பார்டர் பிரியும் போது எவ்வளவு பிரச்சனை. இதனால்தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அந்த தினம் நவம்பர் 1 மொழிவாரியாக மாநிலம் பிரியும் பொழுது மிக தெளிவாக சொன்னார்கள், இது நல்லதுக்கு அல்ல. நாளை தினம் நீர் நிலம் இது போன்ற பிரச்சனையில் எல்லை தகராறு அத்தனையும் ஏற்பட்டு பெரிய வெறியாட்டமாக மாறும். ஆகவே இது பிரிந்து போவதிலே எனக்கு உடன்படிக்கை இல்லை என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார்கள். இப்போ இதில் இன்னொரு முக்கியமானது, தொடர்ந்து கர்நாடகா சட்டப்பேரவையிலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் இந்த தீர்மானங்கள், காவிரியில் எங்கள் உரிமையில் நாங்கள் பாதுகாப்போம், எங்களுக்கான உரிமையை வந்து கர்நாடகம் விட்டு கொடுக்க வேண்டுமென தமிழகத்திலும், தமிழகம் விட்டு கொடுக்க வேண்டுமென கர்நாடகத்திலும் இந்த சிக்கல் தொடர்பாக தொடர்ந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இது தவிர நீட் தேர்வு தொடர்பாகவும் இன்று ஒரு தீர்மானம், இது கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 4 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
இந்த தீர்மானங்களால் எந்த விதமான பலனும் இல்லாத போது இதற்கு தீர்வு ஏற்படுவதற்கு என்ன மத்தியிலும் மாநிலத்திலும் அந்த ஒருங்கிணைந்த ஆட்சி இருந்தால் தான் அந்த தீர்வு ஏற்படுமா, அல்லது இந்த தீர்மானங்கள் மூலமாகவே தீர்வை நோக்கி நகர முடியும்னு நினைக்கிறீங்களா? பேரறிவாளன் ராஜீவ்காந்தி அசாசினேஷன்ல இருந்த பேரறிவாளனுடைய அந்த இதுக்கு எத்தனை தடவை நம்ம தீர்மானம் போட்டோம், கவர்னருக்கு அனுப்பிச்சோம், திரும்பி தீர்மானம் போட்டோம். அம்மா இருக்கும் பொழுதுதான் அந்த தீர்மானத்தை முன்னாள் முதலமைச்சர் கொண்டு வந்தார். அந்த தீர்மானங்கள் எவ்வளவு தகலாச்சு. ஆளுநர் ரவி அதை கிடைப்பிலே போட்டு விட்டார், கண்டுகொள்ளவே இல்லை. ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னார். அப்புறம் உச்ச நீதிமன்றத்தை நாடினோம், போராடினோம், மாபெரும் வெற்றியை பெற்றோம். அப்படிதான் கண்ணன் ஒவ்வொரு விஷயத்திலையும், இந்த நீட்டு விஷயத்திலையும் நீட்டு கருப்பான் பூச்சி கையில எடுத்து நானும் நீங்களும் அன்னைக்கு பேசுன மாதிரி மாபெரும் வெற்றியை கண்டு விட்டார்கள் அவர்கள். பிரதமர் முதல் முறையாக வருத்தம் தெரிவித்து தவறு என்று ஒப்புக்கொள்ள செய்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சி கருப்பான் பூச்சி பண்ணுச்சு. பட் அவங்களுக்கு நீட்ல ஏற்பட்ட அந்த தகராறு, உள்ள போகும்பொழுது உள்ளாடைகளை செக் பண்ணி, தலையை செக் பண்ணி, என்னென்ன போட்டிருக்குமோ அத்தனையும் கழட்ட சொல்லி அத்தனையும் செய்து, அதற்கு பின்னால் அந்த நீட்டுக்கு பாவம் அந்த குழந்தைங்க பிரிப்பறையே அனிதா நினைவு வருகிறது, அவர் தூக்கில தொங்கினார். அப்படியெல்லாம் போனா ஒரு நிமிஷம் லேட்டானா உள்ள விடுறது இல்ல. இப்படி எல்லாம் கலடா பண்ணி நடத்தி கடைசியில வினாத்தாள்கள் மோசடி, அதுல அந்த வினாத்தாள்கள் மோசடி ஏற்பட்டதை கண்டித்துதான் அவர்கள் நடத்தினார்கள். நாம் பேசிக்காவே நீட்டு வேணான்றோம். தட் இஸ் டூ டிஃபரன்ஸ். நீட்டு வேண்டாம் என்பதுதான் நமது எழுச்சியான போராட்டம். அதற்காகத்தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் தலைமையில நீங்க சொன்ன மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படி தீர்மானங்கள் நிறைவேற்றுகிறோம். இந்த தீர்மானங்கள் வெற்றி அடையும் வரை ஓயக்கூடாது. இந்த அரசு அதற்கு வேண்டிய முயற்சி எடுக்கும். ஆகவே நம்ம யாரை பற்றியும் கவலை இல்லை. அதனால இது இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு இந்த தீர்மானம் மேல ஒரு வலு சேர்க்குமா தருது? ஒரு உச்சநீதிமன்றத்தில் வலு சேர்க்கும். டிஃபரன்ஸ் இல்லாம அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து, கர்நாடகா மாதிரி அப்படித்தானே எல்லா கட்சியும் சேர்ந்துதான் பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்கும். அங்க தனியா போக மாட்டாங்க. ஆனா கர்நாடகாவிலேயே நீங்க மனசுல வச்சுக்கோங்க, சட்டமன்றத்தில் இல்லாதவர்களை உள்ள கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிப்பில்லை. இப்ப வாட்டாள் நாகராஜ் இருக்காருன்னா அவர் உள்ள போக முடியாது. ஆகவே அவர்களை அனுமதிப்பது இல்லை. ஆகவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும், அட்லீஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். மத்திய அமைச்சர் குமாரசாமி போல இருப்பவர்கள் அவர்கள் அவாய்ட் செய்ய முடியாது. அப்படித்தான் இங்கேயும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறோம் நமது உரிமைகளுக்காக. ஆகவே முதல்வர் தலைமையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுக்காக போராட வேண்டும். நீட்டு ஒழிக்கப்படும் வரை ஓயக்கூடாது. கட்சி கொள்கை தகராறு இதையெல்லாம் மறந்து தூர தூக்கி வைத்து விட்டு நாம் நமக்காக போராடி அதில் வெற்றி காணும் நாள் தான் மிக முழுமையாக வெற்றியாக இருக்கும். இது இன்னொன்று சார், இப்போ இன்னைக்கு இந்த FCRA என்று அழைக்கக்கூடிய இந்த வெளிநாட்டு நன்கொடை நிதிகளை ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய ஒரு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இன்று பேரவையில், அதுவும் மிகவும் முக்கியமான ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் மற்றும் இந்த NGO தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இவற்றிற்கான நிதியை முறைப்படுத்துவதற்கான ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பல நிறுவனங்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட இங்கே நடைபெற்றது. இப்போதைக்கு இந்த FCRA சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசுக்கு அது என்ன காரணத்துக்காக இப்போ முன்னெடுக்கிறாங்க சார்? அதை பாரதிய ஜனதா கட்சி தான் இந்திய திருநாட்டிலே அதிகமா வசூல் பண்ணியிருக்கிறது. இது ஏற்கனவே வந்துருச்சு. தணிக்கை குழுல இருந்து அதை இண்டிகேட் பண்ணி இவ்வளவு பணத்தை இவங்க தான் வாங்கியிருக்காங்க என்பதை சொல்லி இருக்கிறார்கள். அதை நாம் பார்த்தோம். சட்டமன்றத்தில் கூட அன்னைக்கு பாருங்க 900 கோடிய மார்டின் கம்பெனிட்டு இருந்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஏன் வாங்கினீர்கள் கேட்டாங்க. ஒன்று லாட்டரியை ஒத்துக்காதவங்க அதை தூக்கி தூரமா வச்சுட்டு அதுல இருந்த பணத்தை வேணான்னு சொல்லணும். இது வாங்குவது வழக்கம் தான். அதுல ஒன்னும் அரசியல் கட்சிகள் எப்பொழுதும் வாங்குவதுதான். எவ்வளவு வாங்குறது? 900 கோடி. கிவ் அண்ட் டேக் பாலிசி சும்மா கொடுத்திருப்பாரு அவரு. அவருடைய பெனிஃபிட் கருதி கொடுத்துட்டாரு. அவர் திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றை தெரிந்து கொண்டு பரிசாக அளித்தாரா? ஆகவே தேர்தல் ஆணையத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டால் எவ்வளவு நன்கொடை வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்றது எப்படி சார் சரியா இருக்கும்? ஆகவே இதுக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றுறோம், கொண்டு வரோம். ஆகவே மத்திய அரசு தயங்குது, அதுல கை வைக்கிறதுக்கே பயப்படுது. ஏன்னா ஏகப்பட்ட பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு திரும்ப கொடுக்க சொன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்களோ என்னவோ தெரியல.
அது ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்கீம் தான். அது அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. மற்ற கட்சிகள்லாம் கொள்ளையடிக்குது, டெல்லியில இருக்க முதல்வர் கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ள போடு, மாயாவதி காலத்துல இருந்து லல்லு பிரசாத் யாதவ் காலத்துல இருந்து எல்லாத்தையும் உள்ள போடுன்னு அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னவர்கள். இவங்க நிதி எப்படி வருதுன்னா லஞ்சத்துக்கு பதிலா இப்படி நேரா அக்கௌண்ட்ல வாங்கி போட்டுக்கலாம்னா அது சரியானதாக தெரியவில்லை. ஓகே, இப்போ போல இன்னொரு முக்கியமான கேள்வி. இன்றைய பேரவை விவாதத்தின் போது வந்து இந்த குதிரை பேரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய போது திமுகவும் அதிமுகவும் இணைந்து குரல் எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு அமளி ஏற்பட்டது. அப்போது சபாநாயகர் இருவரும் இணைந்து அமளியில் ஈடுபடக்கூடாது என்று கூறியதற்கு இருதரப்பிலும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் திமுக அதிமுக தரப்பில் பேச்சுவார்த்தை தேர்தல் முடிவுக்கு பின்னர் நடத்தப்பட்டது என்று மீண்டும் ஒரு தரப்பு கூறுகிறார்கள். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உண்மையிலே பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையா சார்? உண்மையிலே பேச்சுவார்த்தை நடந்தது, ஆதாரம் இருக்கிறது. 4 பேர் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறார்கள். அதில் எடப்பாடியினுடைய ரத்த சொந்தமும் உண்டு. ஆகவே 4 பேர் போய் அங்கே பேசியிருக்கிறார்கள். முதலிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஓரளவுக்கு ஷேக் ஆயிடுச்சு. சரி, இந்த ப்ரொபோசலை ஒத்துக்கலாமான்னு பார்த்துச்சு. இல்ல திமுக தான் முதல்வர், எங்களது வேட்பாளர் தான் முதல்வர்னு சொல்லி கொண்டு வந்தார்கள். அதுல நம்ம திருமா அன்பு சகோதரர் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய பவுண்டர் அவருடைய பேரும் அடிபட்டது. ஆகவே இது உண்மையான செய்தி தான், அதை மறுக்கவே இல்லையே. ஏதாவது இதுவரை பழனிசாமி எழுந்து இல்லை என்று சொல்லுகிறாரா? இப்ப சொல்றாரு இல்லங்கிறாரு. நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, நாங்க அது 100% தவறான செய்தி அப்படிங்கிறாரு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு சார், அவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. ஆனா நீங்க சொல்றீங்களா? நீங்களே சொல்லணும், எங்கிட்ட யாரும் வரல பேசலன்னு. இந்த 6 பேர் பேசுனதே மருத்துவர் எடப்பாடி பழனிசாமி. ஆகவே 2 பேரும் சேர்ந்து குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் கண்ணன் சார் மேல எனக்கு வேடிக்கையா ஒரு வருத்தம். என்னன்னு கேட்டா 2 பேரும் ஒன்னாதான் சார் இருக்காங்க, அவங்க என்ன பிரிஞ்சா இருக்கிறாங்க. அதனாலதான் சபாநாயகர் இருவரும் சேர்ந்துன்றாரு. ஆகவே நாடறிந்த விஷயம் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஆகவே அவர்கள் கொள்கை கோட்பாடு அவங்களை காப்பாற்றி திமுக கையில. சார், திமுக அதிமுக இணைஞ்சிருன்னு பாக்குறீங்களா சார் வரக்கூடிய தேர்தல்கள்ல? இணையாது. இது மாதிரி மறைமுகமான திரை, அதாவது பின்னாடி திரைக்கு பின்னாடி இவர்களது உறவும் தொடரும், நாடகமும் தொடரும். ஆகவே தான் இப்ப எல்லாம் பாருங்க, திமுகவை ஆதரித்து அதிமுக, அதிமுகவை ஆதரித்து திமுக, இப்படித்தான் சட்டமன்றத்திலும் போய்கொண்டிருப்பது. ஆளுங்கட்சியா அவங்க இருக்கிறாங்க. இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வு தமிழகத்தில், ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக மக்கள் வாக்களித்து ஒரு முதலமைச்சராக விஜயை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்போ திமுகவும் அதிமுக எதிர்கட்சியில் இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனையில 2 பேரும் ஒன்னா தானே சார் குரல் கொடுக்க முடியும், எதிர்கட்சியா இருக்கிறவங்க. இதை வந்து கூட்டணி எப்படி சொல்ல முடியும்? அதை இல்ல, திமுக நலன் கருதி, இது சாரி தமிழக மக்கள் நலன் கருதி ஒரு பிரச்சனை வந்தால் இருவரும் ஒன்றா சேர்ந்துக்க வேண்டியதான். அதே இல்லையே, அந்த பிரச்சனைகள் இல்லையே. நீங்க எந்த பிரச்சனைக்காக 2 பேரும் ஒன்னா சேர்றீங்க, அதை யோசனை பண்ணும்ல. எழுச்சி யார் பதில் சொல்றது? கண்ணன் இன்னொருத்தரையும் நீங்க விட்டுட்டு திமுக ரெப்ரஸன்டேட்டிவ் யார் தெரியுமா? பன்னீர்செல்வம். என்ன எழுச்சி பதில் சொல்றாரு? இது கட்சிகள்லாம் நன்கொடை வாங்குறது சர்வசாதாரணமா ஒண்ணுதான், அதுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டிட்டாங்கன்றாரு. அவங்க இன்கம் டாக்ஸ் கட்டினாங்க, இடியில இருக்காங்க, பிரச்சனையில இருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க இருக்கு நீங்க? முதல்ல நீங்க அதுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டியாச்சு, அந்த பிரச்சனை சரியா போச்சுன்னு சொல்றேன். 2வது என்ன பண்றாரு? இன்னைக்கு மறுத்து தகராறு. நீங்க வந்து இப்படி பேசுறீங்க, இந்த அரசை பற்றி குறை சொன்னார். ஆகவே நீங்கள் வந்து துதிப்பாட வேண்டாம் திமுகவுக்கு அப்படின்னு சொல்லி அவை முன்னவர் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பதில் சொன்னாரு. நீங்க தான் ஆரம்பம், இடத்தை மாற்றி போனீங்கன்னு சொல்லி பதில் சொல்லி மிக அருமையான திரும்பி பதில் வந்துருச்சு. அமைச்சர் இமீடியட்டாக எழுந்து பதில் சொல்லிவிட்டார். அது ரொம்ப சூப்பரா. இடம் மாறினோம், இதயம் மாறவில்லை. அம்மா படத்தோடு தான் எங்களது முதல்வர் இதை அனுமதித்து அமர செய்திருக்கிறார். வர அந்த படத்தை வச்சுட்டு தான் அவர் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா உங்களுடைய பாக்கெட்ல படத்தை பாருங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. அதுவும் மிஸ்டர் ஆதவ அர்ஜுனன் அப்புறமா இடிச்சு மறுபடியும் அவர் ஆரம்பிச்சிட்டாரு. என்ன, அதாவது வந்து 3 முறை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தவர்களுக்கு நீங்க மறந்துட்டீங்க, இதை வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் சபாநாயகர் குறுக்கிட்டு சமாதானம் செய்கிறார். ஆகவே இது எல்லாமே ஏடிஎம்காரங்க சார். இப்போ திமுக தரப்புல வந்து பேசுற ஓபிஎஸ் முன்னாள் அதிமுக தான்,
இதே போல செங்கோட்டையன் தாவேக்கா தரப்புல இருந்து அவரும் அதிமுக தான், சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவரும் அதிமுக. நீங்களே உங்களுக்குள்ள பிரச்சனைகளை பேசிக்கிறீங்களா? இது உண்மையிலேயே அந்தந்த கட்சிகளுக்கான பிரச்சனையை தான் நீங்கள் பேசுகிறீங்களா? எல்லாமே முன்னாள் அதிமுகவினர் தான். இப்போதே அதிமுகவுக்கு மீண்டும் பிரிந்து சென்ற சசிகலா டிடிவி தினகரனை மீண்டும் இணைக்க வேண்டும் அப்படின்னு இப்போ திடீர்னு எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் குரல் எழுப்புவதற்கு என்னதான் காரணம்? அதான் நான் உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் இறங்கி வந்து விட்டு அந்த பிரச்சனையே கிடையாது. பத்தாவது ஜிவி நதி ஓடுகிறது, அது கிளை கிளையாக பிரிந்து ஓடுகிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒன்னா சேர்ந்து மொத்தமா ஒரு இடத்தை நோக்கி தாவேகாக்கு வந்து விட்டது. இந்த தலைவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மேக்சிமம் ஏடிஎம்கேல இருக்கின்ற கேடர்ஸ் முன்னணி தலைவர்கள் கிட்டத்தட்ட 70% தாவேகாவிற்கு வந்து விட்டார்கள். எனக்கு நன்றாக தெரியும், நான் பேரை படிச்சுட்டே போக வேண்டாம். ஆகவே ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். எங்களது தலைவர்கள் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் இன்றைய தினம் சட்டமன்றத்தில் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா என்று தாவேக அமைச்சர்கள் கூறியதையும் பார்க்க முடிகிறது. ஆகவே ஏற்றுக்கொண்ட அந்த தலைவரை நாடி செல்வதுதான் சரி என்று சொல்லி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் பழனிசாமி வேலுமணியும் இவரும் சொன்ன மாதிரி மிஸ்டர் சிவி சண்முகமும் அன்பு சகோதரர் வேலுமணியும் சொன்னது போல அவர் திமுக துணையை நாடுகிறார். ஓபிஎஸ் போனது போல திமுக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆகவே பின்னால் இருந்து எப்படியாவது இந்த ஆட்சி இந்த நிமிடம் வரை இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியுமா, அதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்று இருவரும் சேர்ந்து இது போன்ற வழிகளை தேடுகிறார்கள். ஆகவே ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியை வரவேற்றிருக்க வேண்டும். தேர்தல் முடிந்ததும் எப்பயாவது தோத்துட்ட அம்மா நான் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்கிறேன் 6 மாதம் பேச மாட்டேன், கலைஞர் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்கிறேன் 6 மாதம் பேச மாட்டேன், இப்படித்தான் வழிமுறைகள். ஆனால் ஒரு ஆட்சியே கவிழ்ப்பதற்காக சுற்றி சுற்றி வந்தவர்கள் இவர்கள் தான், திமுக காரர்களும் எடப்பாடி பழனிசாமியும். அது நடந்தது, உண்மை, மாற்றமில்லை. 6 பேர் சந்தித்து சமாதானத்துக்கு பேசியதே இல்லை என்று சொன்னவர் இப்பொழுது அவர் அக்னிக்கு சுமர்த்தி விட்டு பேசிக் கொண்டே இருக்கிறார். ஆகவே இன்னும் தெளிவாக நீங்கள் நல்லா கவனிங்க, பழனிசாமி வாயிலிருந்து வரணும், நாங்க சேர மாட்டோம், திமுகவோட துணை போக மாட்டோம். ஆகவே மூளைக்கு மூளை தூக்கி தலைகுனிவாக. ஆனா இன்னைக்கு ஈபி சொல்லிருக்காரு, நாங்க வேற அவங்க வேற, அவங்க பிரச்சனை வேற எங்க பிரச்சனை வேற சொல்லிருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியுமே, நாங்க வேற அவங்க வேற தானே. இது அண்ணா திமுக பேனர்ல ஓடுது, அதிமுக பேனர்ல ஓடுது, நாங்க வேற அவங்க வேற தான். ஆனா ராத்திரி ஆனா 2 பேரும் குடிக்குவோம், பகல்ல அவங்க வேற நாங்க வேற, இருட்டிலே சேர்ந்து விடுவோம், பகலிலே சேர மாட்டோம். இதுதான் கொள்கையா இருக்கு இல்லையா? சொல்லுங்க பாப்போம். திமுகவும் அதிமுகவும் இணைந்தே விட்டது போலதான் நீங்க சொல்றீங்க. உண்மையில நீங்க அதுல வேறுபாடே வேண்டாம். அதுல அவர் வயிறறிந்து போய் தான் வேலுமணி முடியாம தான் சொல்லி பார்த்து எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி கேட்காம தான் திமுகவோட ஒரு கூட்டணி ஆட்சி ஏற்படுத்துவோன்ற நிலைப்பாடு எடுக்கும் பொழுதுதான் 25 பேர் எதிர்த்து தாவேகாவை ஆதரித்து அருமைக்குரிய நமது இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தமிழகத்தினுடைய முதல்வர் ஜோசப் விஜய் தலைமைக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இதுதான் உண்மை. இல்ல புலந்தர் இப்போ இந்த அதிருப்தி அணின்னு இப்போ சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் தனித்து தான் செயல்படுறாங்க அங்க சட்டமன்றத்தை பொறுத்தவரையில். இப்போ மீண்டும் அவர்கள் எங்களுக்கு தோல்விக்கான காரணத்துக்கான கூட்டத்தை கூட்ட வேண்டும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் அந்த சசிகலா டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் மீண்டும் பிரிந்தவர்கள் இணைய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்தாங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமா சார்? இனிமேல் அவங்க வருவாங்களா? அது நீங்க நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இனிமேல் இவங்க சின்னமா இந்த டிடிவி தினகரன் நம்ம திகார் ஜெயில் ஹீரோ ஒன்னும் ஆக போறது இல்லை. அதெல்லாம் இனிமேல் அவங்க சேர்ந்தாலும் இங்க ஒன்னும் ஆக போறது இல்லை. ஆனா எல்லாரும் வெளியில போயிட்டாங்கன்ற ஆதங்கத்துல அவங்க பேரை இவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் சத்தியமுக்கு ஒரு பிரேக்கிங்கே வேணா கொடுக்குறேன். நான் சொல்லட்டுங்களா? 25 பேர் ஆதரவளித்து வாக்களித்தார்கள், 6 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. மீதி எவ்வளவு பேரு? 41 பேர் இருக்காங்க. இன்னும் 41 பேர் இருக்காங்க. ஆமா, இந்த 41 பேர்ல இப்ப சொல்றேன், அந்த 25 பேர்ல சொல்றேன், 25 பேர்ல தானே 6 பேர் ராஜினாமா. ஆமா, 19 பேர். 19 பேரா? அந்த 19 பேரும் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி சட்டமன்ற உறுப்பினராக இப்பொழுது இருப்பவர், அதே போல முன்னாள் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் தலைமையிலே இருக்கிறார். பின்னாடி எல்லா வேலையும் நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல புத்தாலித்தனமா ஒரு வேலையை பண்ணாங்க, இவர் டிஸ்குவாலிபிகேஷன் ஆரம்பிச்சு போய் மனு கொடுத்தாரு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டோன்னா அது முடிச்சு போச்சு மன்னிப்பு. இன்னைக்கு ஹைகோர்ட் அதை தள்ளுபடி பண்ணிடுச்சு. கோர்ட் டைம் வேஸ்ட் பண்றீங்களா நீங்கன்னு சொல்லி ஃபைன் போடுவோம், பெனால்டி போடுவோம்னு சொல்லியிருக்கு இன்னைக்கு ஹைகோர்ட். அது முடிஞ்சிருச்சு.
அதுல மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்து அதை முடிச்சுக்கிட்டாங்க. சரி. இப்ப என்னன்னா அந்த 19 பேரும் இவர்கள் பின்னாலே இருக்கிறார்கள். ஓ ஒரு 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 1-2 ஷார்டேஜ் வருமோ என்னவோ தெரியல, 2-3 ஷார்டேஜ் வரலாம். ம் அது சேர்ந்ததுன்னா இவங்க அதிமுக நம்பர் 1 ம் நாங்கள் தான், நம்பர் 2 என்றுதான் பழனிசாமி அழைக்க வேண்டும் என்று சொல்லி ம் சபாநாயகரிடத்திலே கடிதம் கொடுக்க போவது 100க்கு 100 நடக்கத்தான் போகிறது. பொதுக்குழுவை கூட்டத்தான் போகிறார்கள். அதிலே இருந்து பழனிசாமி நீக்கத்தான் போகிறார்கள். அவர் மேல இருக்க வேண்டாம் வெறுப்புல சொல்ல நான் சக்சஸ் பண்ணிட்டேன், அவர் தோத்துட்டாரு, என்னைக்கு உங்க அரசியல் கதை முடியும்னு அது நடந்துருச்சு. ஆனா இந்திய நாட்டு நடப்பை அப்படியே நான் மாறாமல் மறைக்காமல் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். அவர்கள் கிட்டத்தட்ட 19-20 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டுதான் பின்னாலே இயங்கி வருவதனுடைய வெளிப்பாடுதான் தைரியமாக பேசுகிறார்கள். ஏன் எடுக்க வேண்டியதானே? இப்போ வேலுமணி 3 நாளா பேசிட்டு இருக்காருல, கட்சி விட்டு எடுக்க வேண்டியதானே? அப்ப தங்க இவர் பேசுறாருல, ஏற்கனவே நீக்கி புதிய மாவட்ட செயலர்கள் போட்டு மீண்டும் சேர்த்து திரும்ப மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் ஒரு அணியா இருக்கிறாங்க. திரும்ப திடீர்னு இப்போ இந்த போர்க்கொடியை உயர்த்துவதற்கும் இவங்களுக்கு தயங்குவதற்கும் என்ன காரணம் அது? இப்போ உதாரணமா சொல்லட்டுங்களா? எங்க கட்சியில யாரையும் எடுக்கிறது இல்ல, வரவுதான். நீங்க எங்க பொதுச் செயலாளர் ரெண்டா உடைஞ்சிருக்கீங்களா சார்? இல்ல இங்க தாவேகால பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் புசியானந்த் அவர்கள் எடுத்ததாக யாரையும் இல்லை, வரவேற்று முதலமைச்சர் முன்னால் கொண்டு சென்று சேர்த்ததுதான் உண்டு. ஆனா அங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா உடனே எடுக்கிறது. இப்ப திமுக என்ன பண்ணுவாங்க, எடுக்கிறாங்க. தோப்பு வெங்கடாச்சலம் நியாயமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பெருந்துறையில அவர் மேல யாரோ கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு அவரை போய் கட்சி விட்டு அந்த பதவியில இருந்து எடுத்துட்டாங்க. மாவட்ட பொறுப்பாளரோ மாவட்ட செயலரோ அவர் அண்ணனை போய் எடுத்துட்டாங்க. அவர் சொந்தமா வாக்குகளை வைத்திருப்பவர், செல்வாக்கோடு இருப்பவர், அவரை எடுத்தாங்க. எடுத்துட்டு வேற ஆளை சக்குன்னு போடல, அவங்க இன்சார்ஜ் தான் போடுவாங்க. நல்லா கவனிங்க. இங்க இவர் என்ன தப்பு பண்ணாருன்னா உடனே அம்மா ஸ்டைல்ல, இவர் அம்மா ஸ்டைல்ல உடனே மாவட்ட செயலாளர்களை போட்டுக்கிட்டாரு. எல்லாத்தையும் போட்டோன்னே இப்ப அவங்களே எடுக்கிறது கஷ்டம். ஏற்கனவே அது புரியுது எனக்கு. இப்போ நிறைவா உங்ககிட்ட கேட்கறது, இப்போ இருக்கிற அந்த 41 ரெண்டா உடையுங்கிறீங்களா சார்? உடைஞ்சிச்சு சரிபாதியா. திரு முன்னாள் அமைச்சர் வேலுமணி, முன்னாள் அமைச்சர் சண்முகம் தலைமையில் அது சரிபாதியா இருக்கு. இப்போ இந்த வார் பின்னாடி நடந்துகிட்டே இருக்கு. வெளியில தெரியாம நடக்கக்கூடிய வாரினுடைய வெளிப்பாடு தான் இவங்களுடைய பேச்சுக்கள். இப்பதான் மெதுவா ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பேச்சுக்களை. ஃபுல் ஸ்விங்ல இறங்கிடுவாங்க, எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். ஏற்கனவே நீங்க ஓபிஎஸ் எல்லாம் வழக்கு போட்டு இந்த மாதிரி அதிமுகவில் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் பிரிஞ்சு அந்த பொதுக்குழு செல்லாது, பதவிகள் செல்லாதுன்றீங்க. இப்போ மீண்டும் இது ரெண்டாக உடனே என்ன ஆகும்? எது உடைஞ்சா? அதிமுக 25 பேர் நீங்க சொல்ற மாதிரி எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையிலும் மீதி ஒரு 16 பேர் இங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் இருந்தா ரெண்டாவது உடைந்து பிளவுதானே சார் ஏற்படும்? முக்கியமான புள்ளிக்கு வந்துட்டீங்க. இது முதலிலே பாதியாக பிரியும். பொதுக்குழு கூடி பழனிசாமி தூக்கி எறியும். அதற்கு பின்னாலே நிலை குளிந்து முடியாமல் பழனிசாமி வெளியேறுகின்ற காட்சியை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை இவர்கள் காப்பாற்றி நிற்பார்கள், தாவேகாவுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் கட்சியை வேலுமணி, சிவி சண்முகம் போன்றவர்கள் நடத்துவார்கள் என்பதிலே எனக்கு நம்பிக்கை உண்டு. நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள். ஆகவே பிரியும், நிச்சயமாக உடையும். அதற்கு பின்னாலே முழுமையாக எல்லோரும் வந்து விடுவார்கள். பழனிசாமி அனைவரும் வெறுத்து ஒதுக்குகிற காலம் வெகு தொலைவிலே இல்லை. கண்ணன், நன்றி சார். இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதிமுகவின் தற்போதைய நிலவரம் மற்றும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து எங்களோடு பயந்து கொண்டமைக்கு புகழேந்தி அவர்களுக்கு மிக்க நன்றி. கெசட்ல அம்மா கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி உச்ச நீதிமன்றத்துல தண்ணி விட மாட்டேன்னு சொன்ன எஸ்.எம். கிருஷ்ணாவை மன்னிப்பு கேட்க வைத்தார்கள். இப்படி பல கட்டங்களில் வெற்றியை கண்டார்கள். அவர்களது அதே வழியை தான் பின்பற்றி தாவேகா அரசு செல்லுகிறது. ஆகவே நல்ல நிலைப்பாட்டை காவேரியிலும் மேகதாதுவிலும் மற்ற விஷயங்களிலும் நீட்டிலும் முதல்வர் ஜோசப் விஜய் வெற்றி பெற்று தருவார் என்பதிலே நம்பிக்கை உண்டு. அரசியல் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். மிக்க நன்றி.